மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2025 ஏஇ சிவில் எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா. அதாவது இன்னும் 2 நாள் நமக்கு எக்ஸாம் வரப்போகுது. 10th நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அட்டன் பண்ணுறது அட்டன் பண்ணுறது மீன்ஸ் நம்ம தெரிஞ்ச கொஷின்ஸாக இருந்தாலும் சரி தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் தான் பர்ஃபெக்டாக அட்டன் பண்ண முடியும். தெரியாத கொஷின்ஸ் தெரியாத கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணுறது, ப்ளஸ் தெரிஞ்ச கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்து போடுறது அப்படின்றது நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 10th வந்து பார்த்திங்கன்னா அதாவது சண்டே 10/8/2025 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நமக்கு வந்து சிவிலுடைய மெயின் எக்ஸாம் எஸ். ஸோ ஆல்ரெடி இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ப்ளஸ் அதர்ஸ் கார்பரேஷன் எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடந்துகிட்டு இருக்கு மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10/8/2025 தான் நமக்கு 398 கோடோடைய எக்ஸாம் நமக்கு நடப்போகுது. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஷின்ஸை நீங்கள் வந்து படிக்கும்போது அதோட டேட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எஸ். அதாவது நமக்கு கம்பேர்ட் டு அதர் எக்ஸாம்ஸ், அதாவது டிஆர்பி ப்ளஸ் கேட் எக்ஸாம், இஎஸ்சி எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிசி ஏஐ எக்ஸாம் வந்து ஈஸி தான். பட் நம்ம அந்த லெவலில் படிச்சுட்டு இருக்கோம், அப்படியே தான் அதே லெவல் டிஎன்பிசி ஏஐ லெவல் படிச்சுட்டு இருக்கேன், ஜேடிஓ லெவலில் படிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நமக்கு அந்த கொஷின்ஸ் அந்த எக்ஸாம் வந்து நமக்கு டஃப்பாக தெரியும் இப்போ கொஷின்ஸை நீங்கள் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஸ்டடி இப்போ கொஷின் நீங்கள் ஸ்டடி பண்ணும்போதே டேட்டாவை எடுக்க ஆரம்பிச்சிடணும். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத சரிங்களா. டேட்டாவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சு நம்ம எப்படி அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்ட் 1 வீடியோவும் பாருங்கள், பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். ஒரு கொஷின் படிக்கணும் அப்படின்னா என்ன கொடுத்துட்ருக்காங்க, என்ன கேட்குறாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்போ டேட்டா நீங்கள் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், அதை நீங்கள் மறுபடியும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு கொஷின் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. சிஎஸ் டெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விஸ்காசிட்டி அப்போ சிஎஸ் டெஸ்ட் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா டவ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டேட்டா நமக்கு வேணும் அப்படின்னு தெரியும். விஸ்காசிட்டி நமக்கு வேணும், டைனமிக் விஸ்காசிட்டி, வெலாசிட்டி கிரேடியன்ட் ஆர் வெலாசிட்டி சேஞ்ச் இன் வெலாசிட்டி நமக்கு வேணும், ப்ளஸ் அடுத்தது அதனுடைய திக்னஸ் நமக்கு வேணும். இப்படி கொடுத்துட்றாங்க ஒய் நமக்கு வந்து ஈக்குவேஷன் கொடுக்கும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x² சாரி ஒய் இஸ் not y something y வச்சுக்கோம் y is equal to 2y² 2x² plus x ன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ நமக்கு என்ன வரும், dy by dx அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சரிங்களா. dy by dx கண்டுபிடிச்சா நமக்கு வெலாசிட்டி கிரேடியன்ட், வெலாசிட்டி ப்ரொஃபைல் நமக்கு கிடைச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ இந்தமாரி நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் அந்த டேட்டாக்கு ஈக்குவலாக என்ன நம்மகிட்ட கொஷின், நம்மகிட்ட என்ன ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது ஃபார்முலா அப்படின்னா நம்ம உடனே நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா எழுதிக்கணும். இதுதான் ஜென்ரல் கான்செப்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா கொஷினை வந்து பொறுமையாக படிங்க. கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், பொறுமையாக வந்து படிக்கணும் சரிங்களா. அதாவது என்ன சொல்கிறது, டேட்டா ப்ளஸ் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு போகணும். எஸ்டர்டே கூட நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா. என்ன வீடியோ, அந்த கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ஜென்ரலாக நம்ம படிச்சிருப்போம். டக்குன்னு நம்ம அதிகமாக என்ன படிப்போம், கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் பைப் நம்ம படிப்போம், ஏன்னா நமக்கு 2 பட் இப்போ சடனாக கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் பிளேட் அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ பிளேட்னு நமக்கு என்ன வரணும், 1.5. அப்போ அந்த கொஷின்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ பாதி கொஷின் படிச்சு கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டரா 2 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடக்கூடாது அண்ட் அனதர் திங் என்ன அப்படின்னா இந்த ரேஷியோ கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா. இந்த ரேஷியோ கொஷின்ஸ் அதாவது டு ஃபைண்ட் தி hydraulic efficient section வச்சுக்கோம். hydraulic efficient section for the rectangular section what is hydraulic efficient section, discharge should be q max. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் போகுது. q max இருக்கணும் அண்டு வெட்டட் பெரிமீட்டர் வந்து மினிமமாக இருக்கணும். அதான் ஹைட்ராலிக் எஃபிஷியன்ட் செக்ஷன். சைஸ் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக இருக்கணும், டிஸ்சார்ஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். இதான் எங்களுக்கு ஹைட்ராலிக்லி எஃபிஷியன்ட் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ரெக்டாங்குலர் செக்ஷன் கேட்கணும்னு வச்சுக்கோங்க, b equal to 2d நமக்கு தெரியும். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் எஃபிஷியன்ட் த ரேஷியோ ஆஃப் தி பிரெத் டு டெப்த் கேட்குறாங்களா இல்லை டெப்த் டு பிரெத் கேட்குறாங்களா. இப்போ இதே d/bன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன போடுவீங்க, 1/2 அது மீன்ஸ் 0.5 போடுவீங்க. b/dன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு 2ன்னு போடுவீங்க. சரி, இதெல்லாம் யாராச்சும் தப்பு பண்ணுவாங்களா, கண்டிப்பாக பண்ணுவாங்க சரிங்களா. சிம்பிள் கொஷின்ஸ் தான், ஈஸியாக நம்ம தப்பு பண்ணிவிடுவோம் சரிங்களா. ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு
டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு 4 ஆன்சர்ஸ் ஈஸியா 4 ஆன்சர் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. 2 ஆன்சர் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் கேட், ஐஇஎஸ்லாம் எழுதும்போது என்னென்னா 3 ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ கொஷின்ஸை விட்டுட்டு டேரெக்டாக நியூமெரிக்கல் வேல்யூ பாருங்கள். இப்போ யங்ஸ் மாடலஸ் ஆஃப் M25 கிரேட் ஆஃப் காங்கிரீட் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் தட் யங்ஸ் மாடலஸ் வேல்யூ? 5000 into root of FCK. This values varies from as per code of IS 456 plus or minus 20%. ஓகேங்களா? varies from 20% அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? எஸ். இப்போ M25 கிரேட் ஆஃப் காங்கிரீட் தானே கேட்டிங்க இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும்? 5000 into ஓகேங்களா ரூட்டு 25 அப்போ 25 எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ. ஓகேங்களா? அப்போ 25,000 நமக்கு தெரியும். அங்கே என்ன தெரியும் கொடுத்துருப்பாங்க? 25,000. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2,500. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 2.5 lakhs. சரிங்களா? அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஜீரோ நமக்கு நீங்கள் தெரியாமல் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். இப்போ நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் கிடையாது, நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதை ஷேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அது எடுத்துக்காது இல்லைங்களா? வேல்யூவேஷன் எடுத்துக்காது இல்லைங்களா? எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோஸ் கவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஃபார்முலா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஃபார்முலா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல டேரெக்டாக அதாவது ரிலேஷன் பிட்வீன் எஸ், காமா டபிள்யூ அண்டு வாட்டர் கண்டென்ட். ஓகேங்களா? வாட்டர் கண்டென்ட் இந்த ரிலேஷன்ஸ் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ S is equal to W divided by gamma W divided by gamma 1 plus W ஓகேங்களா மைனஸ் 1 divided by G அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ S is equal to W divided by gamma W gamma 1 plus W minus 1 divided by G. அப்போ இந்த மாதிரி ஃபார்முலா நீங்கள் பார்த்துக்கணும். இந்த gamma W divided by gamma நீங்கள் ஒன்று வரணும். இந்த நம்ம ஜென்ரலாக இப்போ gamma divided by gamma W தான் ஃபார்முலா எழுதிட்டு இருப்போம். அது இல்லாமல் இந்த இடத்துல ப்ளஸ் வருதா மைனஸ் வருதான்னு பார்க்கணும். -1 by G. இந்த G எப்பயுமே நம்ம வந்து G டேரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் நம்ம எழுதிட்டு இருப்போம். இந்த மட்டும் எப்படி நமக்கு டவுன் வரல வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஃபார்முலா கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒரு டைம் எழுதி பார்த்துருங்க. ஓகேங்க? எழுதி பார்த்துருங்க. இந்த வெரி டிஃபிகல்ட் ஃபார்முலாலாம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாகவே ஓகேங்களா ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கோம். நம்ம ஆஸ் பர் சப்ஜெக்ட் படி முடிச்சிருந்தா நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நம்ம இந்த கான்செப்ட் வந்ததுனால நம்ம அதை விட்டாச்சு. ஓகேங்களா? எஸ். ஸோ இந்தமாரி ஃபார்முலா கொஸ்டின்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ளஸ் வருது மைனஸ் வருது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போடுங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் போய் பார்க்கும்போது ஒரு கேஷுவலாக படிச்சுட்டு போயிருப்போம். S is equal to W divided by gamma W gamma 1 plus W minus 1 divided by G ன்னு போயிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் அங்கே போகும்போது என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல மைனஸ் போட்டு இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு விட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சும் நம்ம ஒரு ஏமாறுற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த தியரி கொஸ்டின்ஸில் தியரி கொஸ்டின். ஓகேங்களா? தியரி கொஸ்டினில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் 4ன்னு கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க, விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல்வேஸ் நம்ம எப்பயுமே வந்து பார்க்குறது நமக்கு என்ன பண்ணுறது, விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா விச் ஒன் இஸ் த நாட் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டு விட்ருவாங்க. அப்போ அவங்க கரெக்ட் கேட்குறாங்களா நாட் கரெக்ட் கேட்குறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங், which one is depending on this size factor, depending on the size of the footing, which one is independent of the size of the footing. அந்த டிபெண்டிங் நான் டிபெண்டிங் அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஒரு டைம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா? அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரெக்ட் ஆன்சர் நாட் கரெக்ட் ஆன்சர். அடுத்து இந்த ரேஷியோ. சரிங்களா? இந்த ரேஷியோ அதாவது நமக்கு என்னென்னா எல்லா கொஷினுமே தப்பு பண்ணிவிடுவோமா அப்படின்றது கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கொஷின் இல்லையா? இப்போது பின்னடு காலம்க்கும் மீன்ஸ் ஹிஞ்சுக்கும் ஐடியல் கண்டிஷனுக்கும் ஃபிக்ஸ்டு கண்டிஷனுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? இதுக்கு வந்து டேரெக்டாக 1, இது வந்து பார்த்திங்கன்னா அதோட 4 மடங்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ 4 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போது ஹிஞ்சுடு இஸ் ஈக்குவல் டு 1/4 டைம்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அப்படின்னு தான் நமக்கு வரணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம இது ரேஷியோ எடுக்கும்போது 1/4ன்னு வருது. அப்போ எதை கொஷினை எதை கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ஓகேங்களா? எஸ். 1 மினிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தியரி கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ரேஷியோ கொஷின்ஸ் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா A, B, C, D இதுக்கு நமக்கு ஆன்சர் நமக்கு வருது. இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா
எயோலியன் சாயில், விண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் ஆப்ஷன் 3ல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டெபாசிட் இன் த லேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? டெக்ஸ்டைன் சாயில் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஆப்ஷன் 2ல இருக்கு. இப்போ இதே மாரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டிலயும் இருக்கும். 3, 2ன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேகத்திலயோ சம்திங்ல சரிங்களா? நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா கூட ஒரு ஹாப்பி தான். ஓகேங்களா? ஆஹா! இது ஈஸியான கொஸ்டின்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணுவோம், 2 இந்த 3, 2 கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2ன்னு இருக்கும். இங்க கடைசியில 2, 1ன்னு இருக்கும். அப்ப டக்குனு என்ன பண்ணுவீங்க, நீங்க ஆப்ஷன் ஏன்னு அடிச்சிருவீங்க. சரிங்களா? ஆனா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 3, 1ன்னு இருக்கும். இந்த இடத்துல 4 வந்துரும் இல்லையா? எஸ் கரெக்ட். அப்ப இந்த இடத்துல 4, 1 இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே இது ஆன்சர் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் சொல்லிட்டு இத நீங்க டிக் அடிச்சிருவீங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் தி ஃபாலோயிங்லயும் எதுவுமே மேட்ச் ஆகல. நம்ம சால்வ் பண்ணும்போது நீங்க பார்த்திருப்பீங்களா? ஏபிசிடி நம்ம எழுதிக்குவோம். கரெக்ட்டா 3, 2 ஓகேங்களா? அப்போ ஓகே. இது மாரி வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குங்களா? இல்ல. ஓகே. அப்படின்னு தான் நம்ம பார்த்திருப்போம். இல்லைனா தான் நம்ம கடைசியா தான் டிக் அடிப்போம். சரிங்களா? உடனே 3, 2 வந்துச்சு டக்குனு இந்த ஆன்சர் அடிச்சிருக்க மாட்டோம். அப்படியே அடிச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? 4யும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ அது மாரி இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்ல நல்லா கரெக்ட்டா கொஞ்சம் பொறுமையா பார்த்து போடுங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப மேட்ச் தி ஃபாலோயிங் பார்த்தாச்சு. இந்த ரேஷியோ பார்த்தாச்சு. தியரி பார்த்தாச்சு. ஃபார்முலாஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு. இந்த ஜீரோ கான்செப்ட் பார்த்தாச்சு. ஏன்னா இது ஆல்ரெடி என் கூட படிச்சவங்க ஒருத்தர் தப்பு பண்ணாங்க. டிஆர்பில இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்போனா 2021 பாலிடெக்னிக் டிஆர்பில இந்த யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி கான்கிரீட் வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, கொஷின்ஸை வந்து நல்லா படிக்கணும். சரிங்களா? கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் யங்ஸ் மாடலஸ் கேட்டிருக்காங்களா? ஷார்ட் டேர்ம் யங்ஸ் மாடலஸ் கேட்டிருக்காங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஷின்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஷின் அட்டன் ஓகேங்களா? ஒரு கொஷின்ஸ எப்படி நம்ம அட்டன் பண்றது? ஓகேங்களா? கொஷின் அட்டெண்டிங். ஓகே. எஸ். இது புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, இது மூலம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் என்னன்னு. பிஏஆர்சி ஓகேங்களா? பாபு அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் டெக்னிக்கல் ஆஃபீசர் எக்ஸாம் எழுதினேன். சரிங்களா? எப்போனா 2000 ஆக்சுவலி நோட்டிஃபிகேஷன் கமெண்ட் கேம் அட் 2023 ஓகேங்களா? எக்ஸாம் எழுதுனது 2024 சரிங்களா? இதில என்ன அப்படின்னா, கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டர் கிடையாது இதுக்கு. இந்த டெக்னிக்கல் ஆஃபீசர் கொஷினுக்கு. ஆனா கொஷின்ஸ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 1 1/2 பேஜ் குடுத்துருந்தாங்க. வெல்டு சம்லாம் கேட்டிருந்தாங்க. வெல்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் ஈக்குவலன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ் ஒன் ஐ பீம் இட்ஸ் கனெக்டட் லைக் திஸ். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் டைரக்ஷனில் இப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் இந்த பக்கம் ஒரு வெல்டு, இந்த பக்கம் ஒரு வெல்டு, மூமெண்ட் கிரியேட் ஆகும். இட் இஸ் பேரலல் டு தி லோடுக்கு பேரலாகவே ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூமெண்ட் ஆக்ட் ஆகும். சேம் பிளான் ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டார்ஷன் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கொஸ்டினே ஒரு பேஜ் குடுத்துருக்காங்க. அப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சுது அப்படின்னா, உடனே அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாவே இருக்கட்டும். ஏன்னு கேட்டா, இதெல்லாம் உங்களுக்கு கடைசியா வந்தா பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட்டா ஒரு 150, 160க்கு மேல நீங்க ஒரு 150 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. இனிமே நான் அட்டெண்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, 150க்கு மேல தான் அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அப்போ அந்த டைம்ல வந்தா ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு இந்த கொஸ்டின் தான்ப்பா குடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாரியா இருக்காது இல்லைங்களா? சில பேருக்கு வந்து சாயில் மெக்கானிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். சில பேருக்கு ஆர்சிசி ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி பெரிய கொஸ்டின்ஸ் ஒரு 1/2 பேஜ் கொஸ்டினே இருக்கணும் அப்படின்னா, அந்த கொஸ்டின ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. எதெல்லாம் உடனே உங்களால டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியுதோ, அந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் லைன்ஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பேராஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? எத்தனை கொஸ்டினோட சைஸை பேஸ் பண்ணி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? நோன் அண்ட் அன்னோன் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? நோன் கொஸ்டின்ஸே இருக்கா? ஓகே. நோன் கொஸ்டின்ஸ்லேயே வந்து இது உங்களுக்கு ஓகே. இது எனக்கு கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் தான். நான் ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஈக்குவலன்ட் ஷியர் கேட்டிருக்கீங்க. அப்போ ஈக்குவலன்ட் ஷியர் இஸ் ஈக்குவல் டு எஃப்பி ஸ்கொயர் ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் கியூ ஸ்கொயர் நான் போட்டுருந்தேன். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன கண்டுபிடிச்சோம், ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம், டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். நான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் எடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேங்களா? எம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பி இன்ட்டு இசட்னு போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2, 3 நிமிஷம் ஆகிடும். சரிங்களா? எனக்கு 2 ஹவர்ஸ் தான் எக்ஸாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அட்டெண்ட் பண்ண கொஸ்டினே 48 கொஸ்டின் தான். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வேறு இருந்தது. சரிங்களா? 48 கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணேன். ரைட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 42 கொஸ்டின் ரைட் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெருசா இருந்தாலுமே, தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் பெருசா இருந்தாலுமே அதை நீங்க ஸ்கிப் பண்ணுங்க. அதை கடைசியா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எஸ். அப்போ தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்ல முதல்ல என்ன பண்ணணும், உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய ஸ்மால் கொஸ்டின்ஸ்லாம் எதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியக்கூடிய கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது?
ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட் 0.7 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப்சிகே டக்குன்னு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கான்கிரீட் 0.25 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப்சிகே. ஓகேங்களா. அடுத்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் போனீங்கன்னா மினிமம் பிச் 2.5 டைம்ஸ் ஆஃப் நாமினல் டயாமீட்டர், மினிமம் வெச் டிஸ்டன்ஸ் 1.5 டைம்ஸ் ஆஃப் கிராஸ் டயாமீட்டர். அந்த மாதிரி டக்கு டக்குன்னு கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்க கொஸ்டின்னா நீங்கள் இமீடியட்டாக அட்டன் பண்ணுங்கள். டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க. பிகாஸ் இது உங்களுக்கு ஆன்லைன் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஓஎம்ஆர்னா நீங்கள் பேப்பரை திருப்பிட்டு டக்கு டக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கணும். ஓஎம்ஆர் அப்படி சிபிடி எக்ஸாம் அப்படின்னும் போது நமக்கு கொஸ்டினை நீங்கள் வந்து சீக்கிரம் ஸ்கிப் பண்ணிட்டு அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னோன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத கொஷின்ஸ் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. ஓகே. இப்போ தெரியாத கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுறத கடைசியாக வச்சுக்கோங்க. எனக்கு இது என்னன்னே புரியல. ஓகேங்களா. என்னன்னே புரியாத எங்கே வரும் நமக்கு டெண்டர் டெண்டரில் நமக்கு வரலாம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் கொஷின்ஸ் கமிங் ஃப்ரம் இந்த பில்டிங் பைலாஸ்லேருந்து வந்திருக்கலாம். சரிங்களா. பில்டிங் பைலாஸ்லாம் நம்ம சிலபஸ்லேயே கிடையாது, படித்த மாதிரியே நமக்கு தெரில இருக்கும். வாட் இஸ் வாட் அவ்வளோதான் படிச்சிருமே தவிர நம்ம டீப்பாக நம்ம போயிருக்க மாட்டோம். அப்படியே பில்டிங் பைலாஸில் கேட்டாங்கன்னா அந்த எஃப்எஸ் என்னன்னு கேட்கலாம். சரிங்களா. மினிமம் ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் என்னன்னு கேட்கலாம். மினிமம் சைஸ் ஆஃப் திஸ் ரூம் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா. எஃப்எஸ்ஐ வேல்யூ எவ்வளோ இருக்கலாம், நார்மல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங், இதெல்லாம் அப்படி நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வருமே தவிர ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. எஸ். ஸோ இதுமாரி அன்னோன் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்களா. எஸ். அதாவது நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக ஓகேங்களா 6 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா மோடி 6 மந்த் 3 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டேன், பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு மாரத்தான் கான்செப்ட் படிச்சுட்டேன், இந்த ஃபுல் டெஸ்ட் நான் எழுதிட்டேன். இது எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. நான் ஐம் ரெடி. ஓகேங்களா. நான் வந்து ஒரு 50% ஃபேஸ் பண்ண ரெடி அப்படின்னு நீங்கள் 50% ஃபேஸ் பண்ண ரெடினாவே உங்களுக்கு கண்டிப்பாக 75% அங்கே வந்துடும். சரிங்களா. நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அதுதான். ஓகேங்களா. எஸ். ஸோ அந்த 50% நீங்கள் எனக்கு நான் ரெடி அப்படின்னாவே நீங்கள் 75% மார்க்ஸ் கம்பல்சரி நீங்கள் எடுத்துடலாம். அப்போ அதில் அந்த 50%ல் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது, அதுதான் ரொம்ப ரொம்பங்க முக்கியம். ஓகேங்களா. எஸ். ஸோ இப்போ என்ன படித்தோம் நம்ம அன்னோன் கொஷின்ஸ் நம்ம என்ன சொன்னால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அதை கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நோன் கொஷின்ஸை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு இந்த கொஷின்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஓகே. ஒரு நோன் கொஷின்ஸ் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஓகே. எஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே நோன் கொஷின்ஸ்லேயும் பெருசாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஒரு கொஷின் அது நோன் நமக்கு தெரில, ஒரு பெரிய கொஷின் அதை ஸ்கிப் பண்ண சொல்லிட்டோம் உடனே. சரிங்களா. இப்போது எனக்கு தெரிஞ்ச கொஷின் தான் இது. பட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்ச கொஷினாக இருந்தாலும் பெரிய கொஷின்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அதை கடைசியாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா சின்ன சின்ன கொஷின்ஸ் ஈஸியான கொஷின்லாம் உங்கள் நடுவில் இருக்கும். குயிக்காக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சாயில் மெக்கானிக்ஸில் வாய்ட் ரேஷியோ கொடுத்துட்டு போரோசிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம், டேரெக்டாக டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம், மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்கலாம். சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் கொஷின் கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய இருக்கும். சரிங்களா. இனிஷியலாக பார்த்தோன்னே ஒரு கொஷின் பெருசாக இருக்குது அப்படின்னு ஒன்று நீங்கள் போட்டுறக்கூடாது. சரிங்களா. உடனே நீங்கள் அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். அது தெரிஞ்ச கொஷினாக இருந்தாலுமே சரி. சரிங்களா. எஸ். இப்போ நோன் கொஷினாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணிவிடுங்க. ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா. எஸ். இப்போது என்னென்னா இந்த நோன் கொஷினில் சம் டேட்டா. ஓகே. நோன் கொஷின்ஸில் ஓகே. சரிங்களா. ஸோ நோன் கொஷினில் டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க. ஓகே. சரிங்களா. இப்போ நோன் கொஷின் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன கொஷின் கேட்குறாங்க. ஒரு ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா. ஹெட் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு FLV ஸ்கொயர் டிவைடட் பை 2GD. கரெக்டாக. ஹெட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு FLV ஸ்கொயர் பை 2GD அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கொடுக்கலப்பா, பட் ஃப்ளோ இஸ் த லேமினார் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் உங்களுக்கு கொடுக்கல. அப்போ ஃப்ளோ இஸ் த லேமினார் ஃப்ளோ. அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ நமக்கு என்ன, ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் 2000. கரெக்டாக. இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் F இஸ் ஈக்குவல் டு 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர். இதான ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வேல்யூ. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த இடத்துல உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகாது, வராது மைண்டில். என்னடா டக்குன்னு ஹெட்லாஸ் கொடுத்துட்டாங்க கேட்குறீங்க, லென்த்து கொடுத்துட்டீங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டீங்க, டயாமீட்டர் கொடுத்துட்டீங்க, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கொடுக்கணும், எப்படி கண்டுபிடிப்பேன். சரிங்களா. இந்த லேமினார் ஃப்ளோன்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நோன் கொஷின்ஸில் உங்களுக்கு புரியாத நீங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே இதுவா இது எல்லா டேட்டா கொடுத்துருந்தா உடனே அட்டன் பண்ணிடுங்க. இப்போ ஏதோ ஒரு டேட்டா எனக்கு மிஸ்ஸிங், எனக்கு தெரியல, இது எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னா உடனே அதையும் விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிருங்க. சரிங்களா. எல்லா கொஷின் அப்படி இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா. எஸ். ஸோ அப்போ 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் போட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் என்ன நமக்கு தெரிஞ்சிடும். அதை நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் இங்கே 60 ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 64 டிவைட் பை ரெனால்ட்ஸ் நம்பர் டேரெக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே. ஓகேங்களா. LV ஸ்கொயர் டிவைட் பை 2GD. ஏன்னா இங்கே நம்ம எல்லோட வேல்யூ நமக்கு ஒரு 2 மீட்டர்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீட்டர் 2 போடுவீங்க. 2 இங்கே கேன்சல் ஆகிடும். சேம் வேல்யூ அதாவது 1 மீட்டர், 0.1 மீட்டர், 0.01 மீட்டர் அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்லாம் கன்சிடர் பண்ணுங்கள், ப்ராப்பராக யூனிட் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு அதெல்லாம் கொடுக்கலப்பா 1, 3, 2
4, 5ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டை பற்றியும் சரி, இந்த டிஜிட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல, யூனிட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல, டக்குன்னு ஆன்சர் போட்டுகிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்படி தான் இந்த கான்செப்ட்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு கொஷின் யோசிச்ச மறந்துட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டனிங். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டம்னா கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போதே இது எனக்கு ஆன்சர் தெரியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே. அதாவது எப்படி நம்ம சொல்கிறது, ஒரு சீப்பேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சீப்பேஜ் வெலாசிட்டி VS is equal to V/N. ஓகேங்களா? இந்த கொஷின் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் அப்படின்னே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் அட்டன் பண்ணும்போதும் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த இதில் வந்து சீப்பேஜ் வெலாசிட்டி VS is equal to V/N உங்களுக்கு தெரியும். N மீன்ஸ் வாட் ஹியர்? போரோசிட்டி. ஓகேங்களா? போரோசிட்டி. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போரோசிட்டி நமக்கு வேணும். வாய் ரேஷியோ E கொடுத்துரும்போது நீங்கள் என்ன E கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக இந்த இடத்துல என்ன பண்ணணும்? சீப்பேஜ் வெலாசிட்டி VS is equal to 10. போரோசிட்டி வந்து 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 0.5 போட்டால் நமக்கு 20ன்னு ஆன்சர் இருக்கும். 20ன்னு ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த ஆன்சரும் உங்களுக்கு இருக்கும். பட் ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. N is equal to E பை 1 + E. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் போகணும். அப்போ போட்டால் நமக்கு என்ன 15, 3 நமக்கு வந்துடும். சரிங்களா? சரி, 1/3 30 நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? இந்த மாதிரி கொஷின் கூட நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது என்ன கேட்குறாங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தாம்மா கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? ரொம்ப டீப்பாலாம் போட்டு உங்களைய என்ன சொல்கிறது கன்ஃபியூஷன் பண்ண மாட்டாங்க. அப்படியே கன்ஃபியூஷன் பண்ணாலும் உங்களை பண்ணக்கூடிய 2 டாபிக் என்ன அப்படின்னா, ஓகேங்களா, 2 டாபிக் என்ன அப்படின்னா, 1 மினிட், PMC ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? எஸ்டிமேஷன் அண்டு காஸ்டிங். இந்த 2 தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? பட் அப்படியும் இந்த PMC ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்லையும் எஸ்டிமேஷன்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 5லேருந்து 10 கொஷின்ஸ். ஓகேங்களா? ஆவரேஜாக நீங்கள் சாலிடாக 8 கொஷின் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் பெர்ட்னா என்ன, சிபிஎம்னா என்ன, ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்குறது, அந்த எக்ஸ்பெக்டட் டைம் கண்டுபிடிக்கிறது, சிக்மா கேட்குறது, வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு வந்து கம்பல்சரி கொஷின். அதில் எந்த ஒரு சான்ஸுமே, சரிங்களா, எந்த ஒரு வாய்ப்புமே நமக்கு இல்லாமல் எடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங்கில் பேசிக். ஓகேங்களா? பேசிக் அதாவது ஒரு வால் கொடுத்துட்டு அதனுடைய ஏரியா அதனுடைய எஸ்டிமேஷன், ஒரு M3க்கு எத்தனை பிரிக் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 10 M3னா எவ்வளோ பிரிக், அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. பிளாஸ்டிங் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறது. 12 mm பிளாஸ்டிங் அப்படின்னா மீன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி நமக்கு எப்படி கேட்குறது. சரிங்களா? அந்த லேபர் லாலேருந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் ஸ்லோப் அது கேட்குறது, சால்வேஜ் வேல்யூனா, புக் வேல்யூனா, ஸ்கிராப் வேல்யூனா, அதுலேருந்து கேட்குறது. ஸோ கூட்டி இழிச்சு பார்த்தா இதில் ஒரு 3, இதில் ஒரு 5 கொஷின், 8 கொஷின் சாலிடாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்லனியஸ் டாபிக் மாதிரி. நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது மிஸ்லனியஸ் டாபிக் மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். மெயினாக நம்ம அதிகமாக படிக்கிறது இந்த RCC ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா அதுதான் கண்டினியூட்டியாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனல் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 8 to 10 மார்க் எடுக்கிற மாதிரி சாலிடாக. சரிங்களா? 190 இதுதான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இதில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, இதில் கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 70 to 80 மார்க்ஸ் 70% எடுத்துட்டீங்க அப்படின்னாவே கம்பல்சரி போஸ்டிங், எந்த ஒரு சான்ஸுமே இல்லை. மேக்ஸிமம் ஓகேங்களா, மேக்ஸிமம் உள்ளே போகிறதுக்கான கேஸ் வந்து 2/3 நம்ம எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? 2/3 of 200 தான் நமக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வருது, 2/10 நமக்கு 66. சரிங்களா? இன்ட்டு ஓகே. ஸோ 2/3 வச்சுக்கோங்க, 75னே வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்போ அதாவது ஒரு 150 to ஒரு 160க்குள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிடலாம். இதில் நமக்கு அது இல்லாமல் இது நமக்கு பாதி தானேயா, 50% தானப்பா. சரிங்களா? அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னு GK வேறு இருக்குது. அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், அதான் சொல்கிறீங்களா, எந்த எக்ஸாமில் வந்து 2/3 வந்து இட்ஸ் காமன். ஓகே. எஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்ஸ், நீங்கள் எப்படி வந்து அட்டன் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த மிஸ்டேக்ஸ் நானும் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை எப்போ நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இப்போ சில பேர் என்ன தெரியுமாங்க, சில பேர் 312 எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிச்சு. நீங்கள் வந்து 310 இருப்பீங்க.
சரிங்களா? ச்சே 2 மார்க் நீ தேவையில்லாம நீ தெரிஞ்ச கொஸ்டின தப்பு பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு நினைக்கும்போது தான் நமக்கு இதனுடைய வேல்யூபிள் நமக்கு தெரியும். சரிங்களா? இதெல்லாம் காமன் எரர். இத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அதெல்லாம் டாலரன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% டாலரன்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே ஒதுக்கிற வேண்டியதுதான். பட் நமக்கு என்னன்னா, நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. ஓகேங்களா? இப்ப நான் வந்து 90% சிலபஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இத தாண்டி இனிமே கொஸ்டின் எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பும் இல்ல. அப்படின்னு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ இதே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இன்னொருத்தருக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்க சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க சிலபஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் எங்கே கொஸ்டின் எடுத்திருக்கிறீங்க அப்படின்றது தான் உண்மை. ஓகேங்களா? இப்ப நமக்கு தெரியல அப்படின்னா, மத்தவங்களுக்கும் தெரியல அப்படின்றது தான். அது வந்து நீங்க படிக்காம போனா கிடையாது அது. படிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான். நமக்கு தெரியலன்னா மத்தவங்களுக்கும் தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ எதையுமே தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸு இந்த 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 மாரி பிளண்டர் மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சில நேரத்துல இப்படி கேட்பாங்க. கியூ மினிமம், வெட்டட் பெரிமீட்டர் மேக்ஸிமம் அப்படிம்பான். நமக்கு தெரியும். ஆமா சைஸ் அதிகமா இருந்தா தானே டிஸ்சார்ஜ் நமக்கு அதிகமா இருக்கும். அப்படி இதில எப்படி குடுத்துருவாங்க. கியூ மேக்ஸிமம் இருக்கணும், வெட்டட் பெரிமீட்டர் மேக்ஸிமம் இருக்கணும். ஆமா சைஸ் அதிகமா இருந்தா தானே நமக்கு டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கும் அப்படின்னு நெனைச்சிருவோம். சரிங்களா? பட் தேர் இஸ் எ எக்கனாமிக்கல் கண்டிஷன். ஓகேங்களா? மீன்ஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமமா இருக்கணும். டிஸ்சார்ஜ் வந்து மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பிளண்டர் மிஸ்டேக்லாம் பண்ணாம பெர்ஃபெக்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எஸ். ஸோ அப்புறம் அவ்வளோதான்ப்பா. சரிங்களா? இந்த டிஎன்பிஎஸ்சி, ஏஇல வந்து பார்த்தீங்கன்னா, இத தாண்டி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, ஏஇ 2025 கிளாஸ். சரிங்களா? ஃபினிஷ்ட். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்டு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு குட்டி பயம் இருக்கும். ஓகே. ஸோ அந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்கணும். சில பேர் என்ன நினைப்பாங்க, என்னானாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு வைப்பாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, ஆசிலேஷன்ல பாதி படிச்சுட்டு பாதி படிக்காம போறது. சரிங்களா? ஸோ அந்த மாரி ஆசிலேஷன்ல இருக்கவங்க. ஓகே. ஸோ நம்ம படிச்சுட்டோம் மீன்ஸ் ஃபுல்லாவும் படிக்க கிடையாது. சிலபஸ் யாராலையும் 100% சிலபஸ் கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க வந்து இஎஸ்சி எழுதினாலும் சரி, டிஆர்பி எழுதினாலும் சரி, ஓகேங்களா? கேட் எழுதினாலும் சரி 100% சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணணும். பட் 100% கான்செப்ட் வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாச்சும் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சமாச்சும் ஒரு என்னென்ன டேட்டா கேட்டிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாவே அட்டெண்ட் பண்ணணும். ப்ளஸ் ஒரு அப்படியே கொஸ்டின் யோசிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஃப்ரீ மைண்டடா இருக்காம, நம்ம படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தனியா படிச்சிருப்போம். சரிங்களா? அதாவது இப்போ நம்மகிட்ட 14 சப்ஜெக்ட் மொத்தம். ஆக்சுவலா சிவில் பொறுத்தவரை நம்மகிட்ட 14 சப்ஜெக்ட். எக்ஸெப்ட் மேத்ஸ். மேத்ஸ் எடுத்தீங்கன்னா 15 சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 15 சப்ஜெக்ட்டும் நீங்க வந்து ஒட்டுக்கா ஒரு பேப்பர்ல பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? ஐயோ! இந்த ஃபார்முலா இங்கே வருமோ? இந்த சப்ஜெக்ட் இது சென்சிட்டிவிட்டின்றீங்க. சென்சிட்டிவிட்டி ஆஃப் மாடல் அனாலிசிஸ்ன்றீங்க. சென்சிட்டிவிட்டினா சாயில்லயும் இருக்கு. சரிங்களா? சென்சிட்டிவ் பபிள் டியூப்னு சர்வேலையும் கொடுத்து வச்சிருக்கீங்க. சென்சிட்டிவிட்டின்னு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லயும் இருக்கு. இந்த 3ம் இப்படி நமக்கு வரும்போது ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது எதில கேட்டு எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதான் அந்த மாரி கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் இருக்கும்போது நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் முடிச்சிருங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டா கூட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ். ஓகேப்பா. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஸோ ஓகே. ஸோ எப்போ வந்து ஒரு கிளாஸ் முடிச்சாலும், ஒரு கெஸ்ட் லெக்சர் போனாலும், ஸோ நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திருக்குறளோட தான் நான் வந்து முடிச்சிருவேன் எப்பயுமே. சரிங்களா? எனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, "ஆக்க மதவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் நுழை" அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ஊக்கமா இருக்கும் நம்ப. ஒரு ஆக்கத்த நம்ம பண்ணி ஆகணும். நமக்கு இந்த சக்ஸஸ் நமக்கு வேணும். நான் ஒரு ஊக்கமா இருக்கேன். அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சக்ஸஸ் வந்து நம்ம டோர வந்து தட்டுமா. கதவ வந்து தட்டுமா. "இந்தாப்பா இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி. சரிங்களா? யார் ஒருத்தன் ஊக்கமா அந்த ஆக்கத்த பண்ணியே ஆகணும், சக்ஸஸ பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறானோ, அவனுக்கு கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள்ப்பா. இது வந்து காமனா எல்லாத்துக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திருக்குறள். ஓகே. "உழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது அற்றுபவர்." ஓகேங்களா? அதாவது இந்த விதியெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். விதியை நம்ம நம்புறோம். நானும் நம்புறேன். சரிங்களா? இது தல விதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? ஏன்னா 2017ல டிஆர்பி கிளியர் பண்ணும்போது எம்ஏ படிச்சுட்டு இருக்கப்பா ஃபர்ஸ்ட் இயர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் எண்டு. இப்போ முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி கிளியர் பண்ணியாச்சு. 2017ல ஓகே 4த் என்னோட கம்யூனிட்டி ரேங்க் 4த். எனக்கு கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 16 போஸ்டிங். எனது 4வது ரேங்க். ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 28வது ரேங்க் எனது தமிழ்நாட்டில. ஸோ எப்படியும் போஸ்டிங் கிடைச்சிரும்டா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போகும்போது கடைசியா
எல்லாம் கிளம்பியாச்சு, பேக் எடுத்துகிட்டு வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளம்பியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸாம் போஸ்ட்பான்னு சொல்லிட்டு கால் வந்துருச்சு. மீன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போஸ்ட்பான்னு சொல்லிட்டு கால் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அதுமாரி தான் நம்மளுடைய லக் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதியும் நமக்கு வந்து ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. பட் இதையும் நம்ம தாண்டணும் அப்படின்னா, அதாவது நம்ம கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த முயற்சி தான். சார் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அது ஒரு மனம் வந்து தளர விடாமல் முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விதியெல்லாம் ஒரு இதே கிடையாது. அது நம்மளை பார்த்து பயந்து வந்து போயிடும். சரிங்களா? ஸோ அதான் உழையும் முப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாதாற்றுபவர். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3வது திருக்குறள் வந்து இது எல்லாருக்கும் பிடிச்ச திருக்குறள். ஓகேங்களா? கடவுளே என்னை வந்து பார்த்திங்கன்னா கை விட்டுட்டாரு அப்படின்னு நினச்சி நம்ம உட்காரும்போது ஒருத்தவளை தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? தெய்வமே வந்து நின்று என்னால் முடியல நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய முயற்சி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? சில பேர் இருப்பாங்க முயற்சி பண்ணால் மட்டும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு. கண்டினியூட்டி. சரிங்களா? அதான் நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பேசியிருப்போம். கண்டினியூட்டி வேணும். சீசனுக்கு படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ டிஎன்பிசிஐ படிச்சுட்டு இருக்கீங்க. டிஎன்பிசிஐ படித்து முடிச்சுட்டு இப்போ அடுத்து வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்துருச்சு. ஆஹா டிஎன்பிசிஐ குரூப் 2 போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 சிலபஸ் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறது. ஜென்ரல் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த முன்னாடி குரூப் 1 வருது. அந்த சிலபஸ் எடுத்து உட்காந்து விஏ வந்துச்சு அந்த சிலபஸ் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறது. இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. இதுதான் உண்மை. சரிங்களா? ஜென்ரல் படிக்கிறீங்களா படிங்க. டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் டச்சிலே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். என்ன கான்செப்ட் அப்படின்றது ஞாபகம் இருக்கும். கொஷின்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். அது நம்ம ப்ராக்டிஸ் தான். ஓகே, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வரும். சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட கண்டினியூட்டி எந்த ஒரு சீசனுக்கும் சேஞ்ச் ஆகாமல் கண்டினியூட்டியாக படிங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் டிஎன்பிசிஐ முடிச்சிட்டிங்களா, அடுத்து ஜேடிஓ இருக்குது. எஸ்எஸ்சியில் 1300 போஸ்டிங் என்னமோ விட்டுருக்காங்க. எஸ்எஸ்சியும் படிங்க. ஓகேங்களா? அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வேணா எஸ்எஸ்சி எப்படி படிக்கிறது, அந்த கான்செப்ட் என்ன அப்படின்றது நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். அது இப்போ நீங்கள் பண்ணி ஒரு கமெண்ட் யாராச்சும் எஸ்எஸ்சி படிக்கிறேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 26 ஓகேங்களா? 26க்கு வந்து கேட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட் வந்தது. அதில் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் ஒரு 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணால் போதும். சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 40 மார்க்ஸ் மேலே எடுத்துடலாம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணது மொத்தம் ஒரு 7 சப்ஜெக்ட் தான் கவர் பண்ணேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் மேக்ஸ் இந்த 15 மார்க்கு இந்த ஜென்ரல் இருக்கும் இல்லைங்களா? ஜென்ரல் மீன்ஸ் இந்த ஆப்டிடியூட் ப்ளஸ் இங்கிலீஷ் அந்த 15 மார்க் நான் தொடவே இல்லை. ஓகேங்களா? இது ரெண்டு மட்டும் 7 சப்ஜெக்ட் ப்ளஸ் மேக்ஸ் மட்டுமே அட்டன் பண்ணி 48 மார்க் எடுத்திருந்தேன். 47.68 சம்திங். ஓகேங்களா? இந்த 15 மார்க் என்னென்னா இதில் எனக்கு கொஞ்சம் இந்த ஜென்ரல் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியாது. சரிங்களா? ஸோ அதனால் நான் அதை அட்டன் பண்ண மாட்டேன். ஓகே, ஒன்லி டிபார்ட்மெண்ட் அண்டு மேக்ஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்ஜெக்ட் கிடையாது, 7 சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? எஸ். ஸோ இதனுடைய பேசிக்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேடிஓ கிளாஸஸ் அதனுடைய டைம் டேபிள் அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, யார் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து டிஎன்பிசிஐ எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க எல்லோரும் வந்து பொறுமையாக கொஷின்ஸ் வந்து படித்து கான்செப்டை புரிஞ்சு நீங்கள் ஆன்சர் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.